ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பானையில் எப்படி சர்க்கரை பொங்கல் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு நீங்கள் வெண்கல பானை, மண் பானை, சில்வர் பானை இது மூணில் எது வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பானையை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக விபூதியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டை மாதிரி போட்டு விட்டுக்கலாம். அது மேலே கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம் வச்சுருக்கேன். நீங்கள் மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் வைப்பீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். எது வச்சாலும் 3 இல்லைன்னா 5 அந்த மாதிரி ஒத்த படையிலே வச்சுக்கோங்க. பானையோட கழுத்து பகுதியில் மஞ்சள் கொத்து கட்டி விட்டுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால் நான் கட்டலை. பொங்கல் அன்னைக்கு நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பொங்கல் பானை ரெடியாக இருக்குது. பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பச்சரிசி சேர்க்குறீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பொங்கல் அன்னைக்கு பருப்பு வகைகள் எதையுமே வறுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி இதை வறுக்கலை. நீங்கள் பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்ப்பீங்க அப்படின்னா இதை லைட்டாக வறுத்துட்டு இந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் தண்ணியில் ஒரு 2 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கழுவியாச்சு. இதில் இப்போது ஒரு 3-4 கப் அளவு தண்ணியை நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறையா சேர்த்துட்டு உங்களோட கையை வச்சு இந்த மாதிரி நல்லா களைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியை தான் நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்படி பாலோட இந்த தண்ணி சேரும்போது தான் பால் நல்லா பொங்கி வரும். இப்போ நம்ம நல்லா களைஞ்சிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். நம்ம 1 கப் பச்சரிசி, அரை கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு அரை கப் அளவு காய்ச்சாத பால், 6 கப் அளவு தண்ணி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். அந்த தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் நார்மலான தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். எனக்கு அரிசி களைஞ்ச தண்ணி 4 கப் அளவு வந்தது. பத்தாத அந்த 2 கப்புக்கு மட்டும் நான் நார்மலான தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பச்சரிசி, அரை கப் பாசிப்பருப்புக்கு 6 கப் தண்ணி, அரை கப் பால், இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நம்ம இந்த பானையை ஸ்டவ் மேலே வச்சு ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பால் பொங்கி எல்லா பக்கமுமே ஊற்றும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா பால் பொங்கிடுச்சு. நல்லா எல்லா சைடுமே ஊற்றணும். நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம களைஞ்சி வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு சேர்த்த உடனேயே ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா சூட்டுக்கு அடியில் போய் தங்கிடும், அப்புறம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அரிசியும் பருப்பும் வெந்து வரட்டும். உங்களுக்கு வேகும்போது தண்ணி வெளியில் வருது அப்படின்னா கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் பச்சரிசி, அரை கப் பாசிப்பருப்புக்கு மொத்தமாக 1.5 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 2 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம் கரைஞ்சா மட்டுமே போதும். பாகு பதம் எதுவுமே கிடையாது. நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. தண்ணி எல்லாமே வற்றி இந்த அரிசி பருப்பு வெந்து வந்திருக்கணும். இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணி உள்ளே சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடியில் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போது தான் எல்லா சைடுமே அந்த வெள்ளைப்பாகு ஈவனாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் எல்லாமே கொஞ்சம் வற்றி வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் ஆகும். இப்போ நம்மளுக்கு வெல்லம்ல நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த நேரத்தில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை ஒரே நேரத்தில் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவு நெய் தேவைப்படும். 1/4 கப் நம்ம இப்போ சேர்த்துட்டோம். 1/4 கப் வந்து நம்ம முந்திரி கிஸ்மிஸ் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பொங்கல் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு சின்ன பேனில் 1/4 கப் அளவு நெய் சேர்த்து நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். இதை இப்போ பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். முந்திரியையும் கிஸ்மிஸையும் நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் கிஸ்மிஸையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பாரம்பரிய முறைப்படி ரொம்ப டேஸ்டான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்